அழகான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம விஜய் இருக்காங்கல்ல, விஜய் வந்து வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அவங்கள பத்தி உண்மை எல்லாமே வந்து ரிப்போர்ட்ல வந்து வருது. அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோனேயுமே வந்து அந்த இடத்துல மாறன் வந்து நம்ம விஜய் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆட்டோல வந்து இடிச்சிடுறாங்க. இடிச்ச உடனே கீழ விழுந்துடுறாங்க. விழுந்த உடனேயுமே வந்து, "ஏய் என்னடா பார்த்து வரக்கூடாதா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம வள்ளி இருக்காங்கல்ல, அவங்க வந்து கத்துறாங்க. அந்த நேரத்துல வந்து நம்ம மாறன் வந்து லேசா கண்ணடிக்கிறாங்க. எல்லாமே நம்ம பிளான் தான் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்ணடிச்ச உடனேயும், சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியா இருந்துடுறாங்க. "என்னாச்சு? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி சொன்ன உடனே, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப வீட்டுக்கு போலாம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு விஜய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஆட்டோ வந்து இடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே வந்து, நீ எனக்கு மயக்கமா வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தல்ல. உடனே கிளம்பு ஹாஸ்பிட்டல் போவோம்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என்னது மயக்கமா வருதுன்னு வேற சொன்னாளா? அப்பனா ஹாஸ்பிட்டல்ல போய் உடனடியா செக் பண்ணி ஆகணும். ஏன்னா வந்து இது நம்ம வீட்டோட வாரிசு. அப்படி இருக்கும்போது அத சும்மா விட்டுறக்கூடாது. கிளம்புங்க கிளம்புங்க." அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து சொல்றாங்க. விஜய் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஆஹா! நம்மள வச்சு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு பிளான ஒண்ணு போட்டாய்ங்க. அதனால தான் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் வீட்ல போய் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து விஜய் வந்து சொல்றாங்க. அவங்க பேசுறத வந்து யாருமே கேட்குற மாரி இல்ல. நம்ம வீரா வந்து சொல்கிறாங்க, "ஏய் என்ன விஜி, நம்ம போய் ஹாஸ்பிட்டலை செக் பண்ணியே ஆகணும். உடனே கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அந்த இடத்துலேருந்து வலுக்கட்டாயமாக விஜய் வந்து வம்படியாக காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. கூட்டு போனவொடனே எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு விஜய் வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது, கொஞ்ச நேரம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து சொல்கிறாங்க. டாக்டர் வந்து மெதுவாக வராங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பக்கத்தில் வந்து ஒரு நர்ஸு வேறு வராங்க. டாக்டர் ரொம்ப அர்ஜென்ட் வாங்க, மாசமாக வேறு இருக்கா. இவன் மேலே வந்து தெரியாமல் ஆட்டோ வச்சு நான் இடிச்சிட்டேன். எங்கள் வீட்டு பொண்ணு தான், உடனடியாக செக் பண்ணுங்க. எங்கள் வீட்டுக்கு வர வாரிசுக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திக்காங்க. உடனே அந்த இடத்துல நர்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து ஏமா உனக்கு ஒன்றும் தெரியாது, அமைதியாக உட்காருமா, வயிற்றுக்குள்ளே பிள்ளையை வச்சுக்கிட்டு இப்படிலாம் குதிச்சுக்கிட்டு இருக்க, உட்காருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து மிரட்டிடுறாங்க. உடனே அந்த இடத்துல வந்து நம்ம விஜய் வந்து அமைதியாக உட்காந்துருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா செய்கிறது, அங்கேருந்து கோயிலுக்கு போகிறதுலேருந்து நம்ம தப்பிச்சாச்சு, ஆனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிக்க முடியாது, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே டாக்டர் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா உனக்கே தெரியாமல் வயிற்றுக்குள்ளே ஏதாவது ஒரு குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன 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 பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது டாக்டர், பாருங்கள் எனக்கு எங்கேயுமே அடியெல்லாம் படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து சொல்கிறாங்க, வெளியில் எதுவும் அடிப்படலை டாக்டர், ஆனால் உள்கா எதுவும் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் கூட்டு போய் ஃபுல் செக்கப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. ஏம்மா உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாமல் இரு, உள்ளே இருக்கிற குழந்தைக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துருவோம், உடனே கூட்டு போங்க நர்ஸ், கூட்டு போங்க ஆப்ரேஷன் தேட்டருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அவங்கள வந்து உள்ளே தள்ளிட்டு போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய் வந்து வேண்டாம் வேண்டாம்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. அதையும் மீறி அந்த இடத்துலேருந்து கூட்டு போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனேயும் நம்ம வீரா மாறன் 2 பேருமே கூப்பிட்டு டாக்டர் வந்து விசாரிக்காங்க. என்னாச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டாக்டர் இவ பயங்கரமான ஃப்ராடாக இருக்கா, எங்கள் வீட்டுக்கு வந்து பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, இப்போ மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு வீட்டை ஏமாற்றிக்கிட்டு இருக்கா. இவளால் வந்து வீட்டில் வந்து எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னது மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பொய் சொல்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து கேட்குறாங்க. ஆமாம் டாக்டர், மாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிக்கிட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்கா. அதான் வந்து அவளுக்கு தெரியாமல் ஒரு செக்கப் எடுத்துடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கோம். நீங்கள் தான் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன். இப்படி வந்து பொய் சொல்லிட்டு மாசமா இருக்கிறதே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற புள்ளைய விடக்கூடாது. நான் செக் பண்ணி நாளைக்கு வந்து ரிப்போர்ட் வந்துரும் உங்க கையில. நான் ரிப்போர்ட்ட குடுக்குறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து டாக்டர் வந்து சொல்லிட்டு உள்ள போற மாரி காட்டுறாங்க. அவங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு எல்லாமே பார்த்துட்டு, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு வந்து ஒரு ஊசி அதுக்கடுத்து வந்து ஒரு மாத்திரையெல்லாம் குடுத்துட்டு, "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குழந்தையெல்லாம் சேஃபா தான் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து அனுப்பி வச்சுடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா, இவங்களுக்கு வந்து டவுட் வந்தது விஜிக்கு வந்து. எப்படியோ வந்து நம்மள கண்டுபிடிக்க போறாங்க. நாளைக்கு ஃபங்ஷனுக்குள்ள இவங்க ஏதோ பண்ண போறாங்க. எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் தலையை பிச்சுக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது. அங்கே பார்த்தா ஃபங்க்ஷன் வந்து எல்லா ஏற்பாடுமே நடந்துடுது. சொந்தக்காரங்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடுறாங்க. வந்துட்டு எல்லாருமே சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கிட்டு பார்த்தா விஜயை வந்து கூப்பிட்டு ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க. அந்த பக்கம் வந்து கார்த்தி ரெடி ஆகாமல் இருக்காரு. என்ன ரெடி ஆகாமல் இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க, நான் வந்து இதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னையும் ரெடி பண்ண சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல கார்த்தி வந்து கோவப்படுறாங்க. ஏய் நீ ஒன்றும் கவலைப்படாத, கிளம்பி வா, அதுக்குள்ளே வந்து ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து மாறன் வந்து கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. இங்கிட்டு பார்த்தா விஜய் வந்து பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஐயையோ ரிப்போர்ட் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து கண்மணி வந்து சொல்லிடுறாங்க. இவங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் வாங்க வந்து மாறன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடனே அவங்க அடியாள்கள்லாம் ரெடி பண்ணி மாறன் வந்து இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பிளான் போடுறாங்க. அங்கிட்டு பார்த்தா டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை கொடுக்காங்க. அந்த பொண்ணு மாசமாகவே இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு வந்து உங்களை ஏமாற்றிட்டு தான் இருந்திருக்கு. அந்த பொண்ணுக்கு போய் அந்த ஃபங்க்ஷன் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லிடுறாங்க.
இது போதும் டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ரிப்போர்ட்டெல்லாம் வாங்கிட்டு விறுவிறுன்னு வர்ற மாரி தான் காட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து டைரெக்ட்டா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இடையில வந்து ரவுடிய வந்து நம்ம மாறன வந்து தடுத்து நிப்பாட்டி சண்டை போடுற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. ரவுடி எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அந்த ரிப்போர்ட்டோட வந்து மாறன் வந்து வீட்டுக்கு வர மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. விஜிக்கு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடியோ வந்து முடிச்சிடுறாங்க.